தங்கம் வந்து இன்னும் இறங்குமா? போர் முடிவுக்கு வந்தால் தங்கம் விலை முன்பெல்லாம் இல்லாத அளவுக்கு உயரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ தான் கரெக்டான சரியான நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால் செல்லானி அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் சார், நம்ம லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லியிருந்தீங்க, அதாவது முரளி போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு, ஆனால் வந்து ஒப்பந்தங்கள் சைன் ஆகலை நம்ம சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து தங்கம் விலை வந்து இறங்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா போர் வந்து மாறுமே தாக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயும் ஏறிக்கிட்டு இருக்கு, தங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கலை, ஓரளவு குட்டி குட்டியாக கிராச்சுவலாக ஏறுதுன்னே சொல்லலாம் சார். இந்த சமயத்தில் வந்து தங்கம் எப்படி ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க? தங்கம் வந்து இன்னும் இறங்குமா இல்லை இன்னும் ஏற்றம் காணுமா? உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சொல்லலாம். அதாவது இந்த தங்கத்துடைய விலையில் பெரிய அளவில் இப்பொழுது மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த போர் தான், இதாவது எவ்வளோ சொன்னாலும் மறுபடியும் நான் போர் தான் பேசணும், வேறு வழியே இல்லை, வேறு எந்த காரணமும் இல்லவே இல்லை. உலக பொருளாதார சூழ்நிலை தங்கத்தின் மீது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் தங்கம் விலை எங்கேயோ இருந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதான் 1 லட்சத்துக்கு கிட்ட வந்துடுது. 1,05,000 4,000 1 லட்சத்துக்கு உள்ளே போகலை. ஆனால் 1,02,000 3,000 4,000 இந்த ஒரு 4,000 ரூபாயில் தான் இந்த கேம் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. உடன்பாடு ஏற்படுற மாதிரியான அறிவிப்புகள் வரும். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் எல்லாமே மறுபடியும் தலைகீழாக மாறி மறுபடியும் ஆகும். அதனால் நிறைய முதலீட்டாளர்களுக்கே இது வந்து வாங்குவது சரியான தருணமா, முதலீடு செய்வது சரியான தருணமா, அல்லது விற்பனைக்கு சரியான தருணமான்றது முதலீட்டாளர்கள் நம்மளை விட்டுருக்க. நம்ம வந்து நுகர்வோர், நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான 5 சவரம் 10 சவரம் வாங்கிடுறோம். அவங்க வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது சரியான தருணம் எதுங்கிறது அவங்களாலே சொல்ல முடியாத சூழ்நிலை. இதுதான் உண்மை. அதனால சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்ந்தால் கச்சா குறையும், கச்சா உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். கச்சா எண்ணெயினுடைய விலையும் இப்பொழுது சிறிதாக கூடிக்கொண்டு வருகிறது, தங்கத்துடைய விலையும் சிறிதாக கூடிக்கொண்டு. இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இது ஒரு விசித்திரமான அப்போ என்ன ஆகி போகுதுன்னா, முதலீட்டாளர்கள் ரெண்டுத்துலேயும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, சரிசமமாக ரெண்டுத்தின் மீதும் முதலீடுகள் அவர்கள் வந்து செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கச்சா எண்ணெயின் மீதும் ஒரு முதலீட்டாளர் இருக்கார், அவர் வெறும் தங்கத்தின் மீதே முதலீடு செய்யவில்லை, மொத்தமாக கச்சா எண்ணெயின் மீதும் முதலீடு செய்யவில்லை. அவர் சரி பாதியாக பிரித்து கொண்டு கச்சா எண்ணெயின் மீதும் ஒரு பாதி, இன்னொரு பாதி தங்கத்தின் மீது. அதனால் ரெண்டுமே ஒரு சிறிதாக உயர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் எந்த ஒரு நிலைமையும் இந்த போர் முடிவுக்கு வந்தால் மட்டுமே தெரியும். அதுவரை அதற்குண்டான எந்த முடிவும் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். குறைஞ்சிடாது இல்லை, அதிகமாக கூடிடாது அதுவும் இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் நிலைமையில் போயிட்டுருக்கோம். ஓகே சார், ஒரு சில கருத்துக்கள் எப்படி முன்வைக்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிராமே வந்து 20,000 வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்கேஸ் வந்து போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கல சார், அங்கே வந்து வட்டி விகிதம் மேபி வந்து ஏற்றலாம், மேபி அப்படி ஏற்றலாங்கன்னா தங்கம் வந்து இன்னும் சரியாக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் முதல்ல சொல்லிடுறேன். போர் முடிவுக்கு வந்தால் தங்கம் விலை முன்பெல்லாம் இல்லாத அளவுக்கு உயரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அமெரிக்காவில் மட்டுமே வட்டி விகிதம் வந்து கூடினால் தங்கத்தின் மீது முதலீடுகள் சரிந்து பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வைப்பு நிதியில் வந்து செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, காரணம் என்னென்னா, முன்ன அமெரிக்கா மட்டும் முதலீடு செய்து கொண்டிருந்தது, அமெரிக்க முதலீட்டாளர்கள் மட்டும் முதலீடு செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது ரஷ்யா பெருமளவில் முதலீடு செய்து கொண்டு வருகிறது. தென்கொரியா, வடகொரியா, சைனா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கையிருப்பில் அபரிதமாக உள்ள இல்லை அதிகமாக உள்ள அந்நிய செலாவணிகளை, அது அமெரிக்கா டாலராக இருக்கலாம், இல்லை இங்கிலாந்துடைய பவுண்டாக இருக்கலாம், இல்லை யூரோப்பினுடைய யூரோ கரன்சியாக இருக்கலாம். அவங்க வந்து இப்போ மற்ற வெளிநாட்டுகளுடைய கரன்சியை கையிருப்பாக வைத்துள்ள நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை எல்லாமே தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதனால் தொடர்ந்து தங்கத்தின் விலை நிச்சயமாக உயர்ந்து கொண்டு தான் போகும், விலை குறையாது. இப்பொழுது தற்காலிகமாக விலை உயராமல் இருக்கிறது. ஆனால் இது வந்து நிரந்தரம் அல்ல, விலை உயரும் என்பதுதான் நிரந்தரம். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தற்காலிகமாக வந்து விலை வந்து பெரிய அளவு போவான்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ விலை இன்னும் இறங்கலாமா சார்? மேபி உயரத் தொடங்கும்.
Okay, ஏன்னா வேறங்க. உலக நாடுகள் எல்லாமே முதலீடு செய்ய தொடங்குவார்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும். அவர்கள் கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளை வந்து பெரிய அளவில் வந்து கையிருப்பு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு நாட்டிலும் திடீர்னு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த நாட்டினுடைய கரன்சி வந்து மதிப்பை இழக்கும். அந்த மதிப்பை இழந்தால் எந்த நாடு அது இருப்பாக வைத்துள்ளதோ அந்த நாடுக்கு வந்து ஒரு இழப்பு உண்டாகும். அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களிடம் கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளை பெருமளவில் குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு மீதி பெருமளவில் வந்து மாற்ற தொடங்கி இருப்பதுதான் தங்கம் விலை எதிர்காலத்தில் பெரிய அளவில் உயருன்றது எங்களுடைய கருத்து. ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீ சொன்ன மாதிரியே வந்து சைனா, ரஷ்யா, தென்கொரியா ஒரு சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கதா என்ற மாதிரி சில தகவல்லாம் வந்திருக்காங்க சார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாகவே, அதாவது ஒரு 10 மடங்கு அதிகமாகவே கொள்முதல் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எதனால் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ கடைசியாக வந்துட்டு இந்த போர் வந்தது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போ ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, உங்களிடம் உள்ள அமெரிக்க டாலர்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து முடக்கிடுறோம், நீங்கள் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை முடக்கிட்டாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு நாடும் வந்துட்டு ஒவ்வொரு நாடின் மீதும் அவர்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு திணிப்பையோ அல்லது தங்களுடைய அதிகார பலத்தையோ துஷ்பிரயோகம் செய்தால் அந்த நாடுகள் அந்த நாட்டினுடைய எந்த நாடு துஷ்பிரயோகம் செய்கிறதோ அந்த நாட்டினுடைய கரன்சியை வந்து அவங்க இருப்பாக வைத்துக்கொள்வதற்கு தயங்குவார்கள். அப்படின்னு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா அது மாதிரி செய்கிறாங்கன்னா அமெரிக்காவுடைய டாலரை நம்ம வந்து கையிருப்பாக வைத்து இருப்பது நம்மளுக்கு பாதுகாப்பான விஷயமாக இருக்காது என்றது பெரும்பாலான நாடுகள் கருதுவதால் அதில் அவர்கள் வைத்துள்ள தங்களுடைய இருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை மீண்டும் தங்கமாக மாற்ற தொடங்கி. தங்கம் தான் வேறு எது போனாலும் எல்லாமே பேப்பர் தான், அதுக்கெல்லாம் ஒன்றும் வேல்யூவே கிடையாது. நிரந்தரமான ஒரு வலிமையான ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால் தங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அது பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தங்கள் நாட்டினுடைய இன்னும் வந்து இராணுவ பலத்தை கூட்டுவதற்காக அவர்கள் வந்து இராணுவ தளவாடங்களை வந்து ஆர்டர் செய்து வாங்கிறாங்க. ரெண்டுத்தை ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து இப்போ தங்கத்தின் தான் வந்து பெரிய அளவில் வந்து முதலீடு செய்து தங்களுடைய நாட்டில் வந்து இறக்குமதி செய்துக்கிறாங்க தங்கத்தை. ஓகே சார், இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவை எடுத்துக்கலாமே சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இது வந்து ஒரு தகவல் தான் வந்திருக்கு, இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல சார். அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 வந்து கொண்டு வரப்போ தான் தகவல்லாம் வந்திருக்கு சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது உண்மையிலேயே சொல்லப்போனால் மிக சிறப்பான திட்டம். என்னென்னா நம்மளுடைய நாட்டினுடைய மொத்த வருவாயில் பெரிய அளவில் வந்து செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயுடைய இறக்குமதி, மூன்றாவதாக தங்கம் இருக்குது. முதல்ல இராணுவத்திற்கு பிறகு கச்சா எண்ணெய் பிறகு தங்கம். இப்போ தங்கத்தின் மீது இந்த அளவுக்கு வந்து ஏன் செய்கிறோம், இது வந்து அதாவது இதில் வந்து செய்கிறது வந்து ஒரு முழக்கமான ஒரு விஷயம். இப்போது கச்சா எண்ணெயில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக நிறைய நிறுவனங்கள் இயங்குகின்றன, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, அதனால் அதை முதலீடு செய்கிறாங்க. இராணுவம் என்பது நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம், அதெல்லாம் செலவு செய்யலாம் நியாயம். பட் தங்கத்தின் மீது இறக்குமதிக்காக பெருமளவில் முதலீடு செய்யும்போது ஒரு பெரிய ஒரு நாட்டுக்குண்டு என்ன சொல்லணும்னா அது வந்து ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிறது அரசுடைய கருத்து. ஏற்கனவே நாங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு 4 வருடங்கள் முன்பாக நானே வந்து மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம நாட்டில் வந்து அடுத்த 5-10 வருடங்களுக்கு இறக்குமதி செய்வதை நம்ம வந்து முழுவதுமாக தவிர்க்கலாம், அதற்கு சில திட்டங்கள் உள்ளன்ற மாதிரி அதை சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ 4-5 வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. அநேகமாக எனக்கு ஞாபகம் இருக்குது 2021-22 அவங்களால நான் கொடுத்தேன். அதுதான் இப்போ செய்திருக்காங்க. எப்படின்னு சொன்னால் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தங்கம் வந்து நகைகளாக வச்சுருக்காங்க, அது வந்து பயன்பாடுலே இல்லை. அது மாதிரி நகையை வந்து வெளியே கொண்டு வரணும். அது கொண்டு வரதன் மூலமாக உள்நாட்டிலே தங்கம் வந்துட்டு நம்ம ரீசைக்கிளில் கொண்டு வந்தோன்னா வெளிநாடுகள்லேருந்து அந்த இறக்குமதி செய்வது வந்து முழுவதுமாக நிறுத்தப்படும் சொல்லலாம். அதாவது உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். அந்த டெபாசிட் மூலமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி கிடைக்கும். அந்த தங்கம், அதாவது அந்த வங்கி வாங்கக்கூடிய தங்கம் வந்து மீண்டும் வந்து நகை கடைகளுக்கு தங்கத்திலே லோனாக கொடுத்துருவாங்க. லாக்இன் பீரியட் ஒரு 4 வருடமோ 5 வருடமோ அந்த முதலீடு செய்தவர்கள் முதலீடாக அது இருக்கும். 4 வருடங்களுக்கு பிறகோ 5 வருடங்களுக்கு பிறகோ அவங்க மீண்டும் வந்து தங்கத்தை வந்து வட்டியுடன் சேர்த்து வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த திட்டம். இதை வந்து செயல்படுத்துவதில் ஏற்கனவே செயல்படுத்தி பெரிய ஒரு தோல்வியை வந்து கண்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகள் வந்து முனைப்பாக செயல்படவில்லை, தீவிரமாக செயல்படவில்லை. மக்களிடமிருந்து நேரடியாக தங்கத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, வெறும் அறிவிப்பிலே நின்றுவிட்டது.
இப்பொழுது செய்யக்கூடிய இருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாமே ஒரு ஏஜென்சி மாதிரி கொடுப்பாங்க. எப்படி ஏஜென்சி மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எல்ஐசி இருக்குது. எல்ஐசியில் வந்துட்டு யாரும் வேலை செய்யலை. அங்கே இருக்கிற ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள தவிர வெளியே இருக்கிறவங்க எல்லாமே ஏஜென்ட் மாதிரி தான். அவங்க போய் பாலிசி கொண்டு வராங்க. பாலிசி கொண்டு வந்தால் அதில் கமிஷன் வருது. அதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம். அதே மாதிரி தான் நிறைய நகை நிறுவனங்களுக்கு இது கொடுத்தோன்னா அந்த நகை நிறுவனங்கள் தங்களுடைய பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. அந்த வாடிக்கையாளர்களை அவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட உபரியாக இருக்க தங்கத்தை வந்து நீங்கள் வந்து இங்கே டெபாசிட் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 4-5 வருடங்களுக்கு பிறகு அதை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் நல்ல நகையை மாற்றி விட்டு நல்ல டிசைனை கொடுத்துருவோம். ஸோ அது வீட்டில் ஏன் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். அது கொண்டு வர வேண்டிய ஒரு வேலையை வந்துட்டு நகை நிறுவனங்கள் வந்து செய்யும்போது பெருமளவில் உள்ளே இருக்கிற அதாவது உபயோகம் இல்லாத அல்லது முடங்கி கிடக்கக்கூடிய தங்கம் எல்லாமே வெளியே வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு உபரியான தங்கம் வந்து சந்தையில் வரும். அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த அந்நிய செலவான இழப்பை வந்து தடுக்கலாம். காரணம் என்னன்னா, இறக்குமதி வந்து நம்ம முழுவதுமாக நிறுத்தி விடலாம். அடுத்த 5-10 வருடங்களுக்கு இறக்குமதியே செய்ய வேண்டாம். ரீசைக்கிள் கோல்டு இருந்தாவே போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் இப்போ வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது படுத்துவதன் மூலமாக பெரிய ஒரு லாபத்தை வந்து இந்திய அரசு வந்து இருக்கும். பெரிய ஒரு இழப்பை வந்து தடுத்து நிறுத்தும். அதாவது அந்நிய செலாவணி இழப்பை வந்துட்டு தடுத்து நிறுத்தும். அது சந்தேகமே இல்லை. இது சாமானியர்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா சார்? இது சாமானிய ப்ராஃபிட், கண்டிப்பாக ப்ராஃபிட் தானே. இப்போ இறக்குமதி செய்வதன் மூலமாக 15% வந்து வரி வருது. இந்த உள்நாட்டில் வரக்கூடிய தங்கத்தை அந்த வரி இல்லைன்னா 15% தங்கத்துடைய விலை வந்து அவங்களுக்கு மலிவாக தானே கிடைக்கும். சார் இப்போ என்ன சந்தேகம்னா, இப்போ நம்ம நகையை வந்து 1 லட்சம் கொடுத்து வாங்கணும் சார். அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான் இருக்கும். அது 20% வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரமாக இருக்கும் சார். இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம், அதாவது அந்த வங்கிக்கிட்டேயோ இல்லை அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கிட்டே நகையை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை உருக்கிடுவாங்க இல்லையா? உருக்கிட்டு வந்து 2% 3% தான் வட்டி கொடுப்பாங்க. அகைன் நமக்கு வந்து நகை தேவைன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா நகையாக கொடுக்க மாட்டாங்க. அதே சேம் அந்த உருக்கில் தான் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ அகைன் அந்த மக்கள் வந்து அந்த நகையை பண்ணோன்னா அகைன் 20% கொடுக்கணும். அதாவது நம்ம கொடுக்கும்போது 20,000 போயிடுது, வாங்கும்போது 20,000 போடுது. அப்போ அங்கே 40%, அதாவது 40,000 அங்கேயே லாஸ் பண்ணிடுறாங்களே சார். அப்போ அது எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும்? கரெக்டாக. அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 7 முதல் 9% சேதாரம், 7 முதல் 12% சேதாரம் அப்படின்னா அவங்க லாஸ் வந்து 3%லேருந்து 12% தான் நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த உள்நாட்டிலே தங்கத்துடைய வரவு வந்து தொடர்ந்து வந்துன்னா அயல்நாடுகள்லேருந்து, அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கணும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கு மட்டும்தான் இறக்குமதி வரியாக 15%. ஏன்னா அது வந்து ஓரளவு கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக. இப்போ உள்நாட்டிலே கிடைக்குதுன்னா அதுக்கு அந்த இறக்குமதி வரியே கிடையாது. ஓகே, இப்போ டேக்ஸே போட மாட்டாங்கன்றீங்க? ஆமாம், வெறும் விற்பனை வரி தான் இருக்கும். இறக்குமதி வரி 15% குறைஞ்சுன்னு சொன்னாவே இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இது எல்லாமே அதன் மூலமாக வாடிக்கையாளருக்கு எந்தவித நஷ்டமும் இல்லாத நடக்கும். அதாவது தங்கத்தின் விலை இன்னும் 15% ஏறினா கூட இன்னிலேருந்து 5% தங்கத்துடைய விலை ஏறுது அப்படின்னா கூட இந்த இறக்குமதி வரி நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த 15% லாபம் தான். 15% ஏற வரல நம்மளுக்கு எந்த வித ஏற்றமும் இருக்காது. பயமே வேண்டாம். ஓகே. சர்வதேச தங்கத்துடைய விலைக்கு நிகரான விலையில் வந்து இந்தியாவில் தங்கம் வந்து கிடைக்கும். இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வாடிக்கையாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இது ரொம்ப நல்லது, நாட்டுக்கும் நல்லது, நாட்டு அரசுக்கும் நல்லது. 2 விஷயம் இதில். ஒன்று வந்துட்டு இறக்குமதியின் மூலமாக வரக்கூடிய தங்கத்திற்கு விதிக்கக்கூடிய 15% வரி இல்லாமல் பொருள் கிடைக்கும். அப்போ 15% அவங்களுக்கு வந்து பெரிய லாபம். ஒரு 10 லட்சத்துக்கு அவங்க வாங்குறாங்கன்னு சொன்னால் அதே பொருள் வந்து இப்போ 8 லட்சத்துக்கு கிடைக்கும். அப்போ 1.5 லட்ச ரூபா ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு லாபம். அரசை பொறுத்தவரை அந்த அந்நிய செலாவணி இழப்பு வந்து அந்த 8 லட்சத்துக்கு இல்லாத போயிடும். வாடிக்கையாளருக்கும் நன்மை, அரசுக்கும் நன்மை அப்படின்னு இது எடுத்துக்கலாம். இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாங்கள் வந்து 4 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கீங்க. மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு லெட்டராகவே கொடுத்துருக்கோம். அதை இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. யாரோ வந்து, அதாவது இன்னொரு விஷயத்தை சொல்ல போனால், நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வேறு யாரோ தாங்கள் சொன்னதாக கூட எடுத்து செய்யலாம். எங்களை பொறுத்த நாட்டுக்கு நல்லது நடந்தால் அது போதும். ஓகே. அப்படி சார் எனக்கு இன்னும் சந்தேகம் சார். இதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உபரியாக இருக்க தங்கத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு சில மக்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க உபரியாகவே, அவங்க வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட எப்படி நகை வந்திருக்கு அப்படின்னு இன்கேஸ் இன்கம் டேக்ஸ் ஆகிட்டு விட்டாங்கன்னா அதுக்காக பயப்படுவாங்களா சார்? இல்லை, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அரசுடைய சட்டம் வருமான வரி சட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருமணமான பெண்கள் 500 கிராம் வைத்திருக்கும் வரை நீங்கள் எந்த கணக்கு வழக்கம் காண்பிக்க வேண்டும் அவசியமே இல்லை. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 2 பேர் இருக்கான்னு வைங்களேன், ஒரு 120 சவரன் வரலாம் நீங்கள் யாருக்கும் கணக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அரசுக்கு கணக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ வரலாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் தான் இது எங்கேருந்து வந்து நீங்கள் சொல்லணும். மற்றபடி அந்த நகையை வந்து அரசு எந்த வித இதுவும் செய்யாது.
எந்த வீட்டில் 120 சவரன் இருக்குது சொல்லுங்கள் எனக்கு. எல்லா வீட்லையும் 5 சவரன் 10 சவரன் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிறேன் நான். 10 20 30 40 இல்லை 50 சவரன் இருக்கும், இல்லை 100 கூட இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருக்காது சார் கண்டிப்பாக. இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 100 சவரன் கூட வச்சுப்பாங்க. அதுக்கு மேலே என்ன வச்சுப்பாங்க? அது மேலே இருக்குன்னா அது உள்ள வேஸ்ட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா போட்டுக்கக்கூடிய நகைகள் இவ்வளோ தான். அதனால் வருமான வரி சட்டத்திலே இருக்குது 500 கிராம் எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு திருமணமான பெண். அதற்கு எந்த கணக்கு வழக்கும் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நம்மளுக்கு ஒரு அரசு கொடுத்துருக்க வருமான வரி சட்டம் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஒரு சலுகை. இந்த சலுகை ஒன்றே போதும் எல்லா மக்களும் தங்களுடைய இருப்பாக உபரியாக உள்ள தங்கத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து உள்ளது. ஓகே சார், அந்த பயமே வேண்டாம். ஓகே சார். சார் இப்போ இன்னொரு பக்கம் சில கருத்துக்கள் எப்படி முன்வைக்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா துபாய் எடுத்துக்கலாம் சார். துபாயில் வந்து தங்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கலாம். ஏன்னா இறக்குமதி வரினால ஒரு சில கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, துபாயில் விற்கிற முக்கால்வாசி இல்லை கால்வாசி தங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செய்கிற நகைகள்லான்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கால்வாசி இல்லைங்க, 75% இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நகைகள் தான் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. ஓகே. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இது துபாயில் போய் வாங்கிட்டு வரோம், துபாயில் வாங்கிட்டு வந்தெல்லாம் இங்கேருந்து செய்துட்டு போகிற பொருள் தான், இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய தங்க நகைகள் தான் அங்கே போய் மறுபடியும் வாங்குகிறோம். நம்மளுக்கு மனதளவில் மன ரீதியாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை துபாயில் நல்லாயிருக்கும் தங்கம்னு. ஏன்னா துபாயில் ஏதோ அங்கே வந்து சுரங்கம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு செய்கிற மாதிரி எல்லாருடைய மனசுலேயும் இருக்குது. சத்தியமாக அதெல்லாம் இல்லவே இல்லை. அங்கே வந்து அது துபாய்ன்றது உலக சந்தை. அங்கே பார்த்தீங்கன்னா பெருமளவில் டாமினேட் பண்ணுறது யாருன்னா இந்திய நகைகள் தான் டாமினேட் பண்ணோம். ஓரளவுக்கு வந்து டர்க்கி அதாவது துருக்கி நாட்டினுடைய நகைகள் வந்து பண்ணோம், ஒரு சில நகைகள் வந்து இட்டாலிய நகை பண்ணோம். ஆனால் பெருமளவில் பெரிய அளவில் எடை கொண்ட நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய நகைகள் தான் பெரிய அளவில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அது இந்த துபாய்க்கு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆசிய மக்கள் தான். அவங்க எல்லாமே இந்திய நகைகளை வந்து பெருமளவில் விரும்புகிறாங்க, இந்திய டிசைன்களை விரும்புவாங்க. ஸோ எல்லா நாடும் நீங்கள் மலேசியாவிலேருந்து போனாலும் சிங்கப்பூர்லேருந்து போனாலும் எல்லாம் போனால் ஆசிய நாடுகளை சேர்ந்த மக்கள் தான் அங்கே போகிறாங்க. இந்திய நாடுகளுடைய நகைகள் தான் வாங்குறாங்க. இந்திய நாடுகள் நகைகள் தான் பெரிய அளவில் வந்து பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை கொண்டுள்ளதுங்க. ஓகே, அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போது ஆகஸ்ட் வரப்போகுது, இப்போ ஜூலை முடிய போகுது இல்லை சார்? ஸோ உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள், தங்கம் வந்து எவ்வளோ ஏற வாய்ப்புகள் இருக்குது கிராமுக்கோ இல்லை? இல்லைங்க, ஒரு வேளை இந்த போர் வந்து ஒரு 20 நாளுக்கு முன்ன முடிஞ்சிருந்தானா இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த கேள்வி என்னை கேட்டே இருக்க மாட்டீங்க. ஓகே. ஏன்னா அந்த அளவு மேலே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த போர் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்னும் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக சொல்கிறேன் நான், இப்பொழுதுனா கூட மிக விரைவாக இந்த போர் முடிவுக்கு வந்த பின் மிக விரைவாக படிப்படியாக தங்கத்துடைய விலை பெரிய அளவிலிருந்து உயரும். நான் எதிர்பார்ப்பது இந்த வருட இறுதிக்குள் புதிய உச்சம் என்பதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. காரணம் என்னென்னா அதனுடைய போக்கு, அதனுடைய தேவை, மற்ற நாடுகளுடைய முதலீடுகள், மற்ற நாடுகளுடைய மக்கள் அதன் மீது உள்ள நம்பிக்கை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து புதிய உச்சம் இந்த வருட இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்பாக தங்கம் ஒரு சவரன் என்ன விலை சென்றதோ அதை விட தாண்டி பெரிய அளவில் விலை வந்து தங்கத்துடைய விலை வந்து செல்லும். ஒரு சவரன் மேலே அதிகமாக, அதாவது முன்பெடுத்த விட அதிகமாக போகும், அதிகமான ஒரு விலை, புதிய உச்சம். ஓகே, அது நம்ப சொல்ல முடியுமா சார்? வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு 1.5 லட்ச ரூபா சவரத்துக்கு கண்டிப்பாக தாண்டும். 1.5 லட்ச ரூபா சவரத்துக்கு. சார் அதே மாதிரி இன்னும் லாஸ்ட்டு கொஸ்டின் சார், இது இப்போ சாமானிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை எப்போ வாங்குறது சரியான டைம் நினைக்கிறீங்க சார் நீங்கள்? உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ தான் கரெக்டான சரியான நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு. ஏன்னா 1,20,000 தாண்டி எல்லாம் தங்கத்துடைய விலை போச்சு. இன்றைக்கி 1,05,000 ரூபாய் ஒரு தோராயமாக சொல்கிற ஆவரேஜில் இருக்குது. இந்த விலையில் வாங்குறது தேவையான அளவுக்கு இல்லை, நம்முடைய முதலீடுகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்யலாம். இது வந்து சரியான தருணம். ஏன்னா இந்த போர் சூழல் தங்கத்துடைய விலை வந்து குறைத்து வைத்துள்ளது. இந்த ஒரு வேளை இந்த போர் இல்லாத இருந்திருந்தால் தங்கத்துடைய விலை மிக உச்சமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா.